ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து இந்த இலக்கிய வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாடுபட்டுருக்காங்க. அவங்க என்ன தான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிரச்சனையாக தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு டைமில் வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் கௌதம் கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ போயிட்டு உங்கள் தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் பேசுங்க, எப்படியாவது வந்து உங்கள் பழைய ஆளுங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கிய சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த அஞ்சலி அந்த கார்த்திகையில் வந்து மாற்ற ஸ்டேஜில் வந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த மகேஷோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன ஒரே காரணத்துக்காக. இந்த டைமில் வந்து என்ன நடக்குதுனாக்கா, நம்ம அஞ்சலியும் வந்து இப்போ தப்பிச்சிடுறாங்க. அதை வந்து பெரிய வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ இலக்கிய வந்து மொத்தமாக தீர்த்து கட்டலாம். நம்மளுக்கே வந்து என்ன பண்ணால் இப்போ அந்த இளநீரில் வந்து இதை மருந்தை கலந்து நம்மளை வந்து மயக்கமடைய வச்சால, இவ்வளோ வந்து இவள் துணிஞ்சிட்டு பிறகு இதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இவளை வந்து மொத்தமாக ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இலக்கியம் நம்ம பிஸ்னஸ் மட்டும் டெவலப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி அவளை ஒழிச்சு கட்டிடணும், இதோட வந்து அவளை விடக்கூடாது, அவள் கதையை வந்து சாப்டரை முடிச்சிடணும். இப்போ நம்ம கௌதமே வந்து நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுன்னா இதை பற்றி வந்து பைரவிக்கையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படியோ நம்ம ஜானு வந்து ஒட்டி கட்டுறாங்க. ஒட்டி கட்டுறதுமே என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இந்த விஷயத்த வந்து போயிட்டு நம்ம இலக்கிய கையில் வந்து சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி கதையை வந்து முடிக்க தான் வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி இது வரைக்கும் வந்து மன்னிச்சு விட்டதுனால தான் வந்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா வந்து இவளை சும்மா விடக்கூடாது. இதுக்கப்புறம் இவளை சும்மா விட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. நாமளும் வந்து இலக்கியாவுக்கு வந்து அத்தை தான், நம்ம இது கூட இவளுக்கு பண்ணலைன்னா வந்து அப்புறம் நல்லா இருக்காது. எவ்வளோ தான் வந்து இந்த அஞ்சலி வந்து விட்டு கொடுத்து போனாலே அஞ்சலியை பற்றி. ஆனால் இந்த இலக்கியா வந்து என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்து போயிட்டு இந்த அஞ்சலி கையில் வந்து இப்போ பிரச்சனையாக தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணுன்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அவள் கதையை வந்து டோட்டலே வந்து முடிச்சு கட்டிடுறோம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கார்த்திக்கு எல்லா உண்மையும் வந்து தெரியப்படுத்தணும். இந்த மகேஷ் கையில் இருக்கிற ஆதாரத்தை எல்லாமே வந்து நம்ம கார்த்திக் வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம அஞ்சலியோட கதை வந்து தீர்த்து கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவள் பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து என்ன நடக்க போனாக்கா சரியான தண்டனை கிடைச்சா வரும். இவளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணியிருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீடியோக்கு இப்போ தான் வந்து முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல்லையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இது ரொம்ப நாளாக வந்து இவள் கர்ப்பமாக இல்லைன்றதையும் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போயாவது வந்து உண்மையாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து சரியாக பிளான் போட்டு நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த உண்மையெல்லாம் வந்து ஒப்படைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கார்த்திக் விஷயம் தெரிஞ்சு அவள் கதையை வந்து தீர்த்து கட்டணும். அதுக்கப்புறம் வந்து அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இன்னொரு பக்கம் வந்து அவளை வந்து அடித்து வெளியே துரத்தணும் நம்ம கார்த்திக் தான் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற அப்படிதான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.